ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மேஷ லக்ன நண்பர்களுக்கு. செவ்வாய் கிரகம் மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே 7ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்குகிறார். அவருடைய பயணம் செப்டம்பர் 29 வரை 23 நாட்கள் அவர் ராகுனுடைய சாரத்திலே செல்கிறார். ராகுவை போல பலனளிப்பார். ராகு என்பது அதிகமான ஆக்ரோஷம், அதிகமான பேராசை, அதிகமான தீவிர தன்மை, வேகம் அதிகம் கொண்டது, உடனே முடிக்க வேண்டும் என்ற ஒரு அவசர புத்தி கொண்டது. அந்த கிரகத்தோடு செவ்வாய் போகும்போது, செவ்வாய் ஒரு முரட்டு சுபாவம் உடையது, அதாவது துணிச்சல் மிகுந்தது. அதே நேரத்தில் அதுவும் அவசரப்படுத்தக்கூடிய கிரகம். உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு வேகத்தை உண்டு பண்ணக்கூடியது. இந்த செவ்வாயும் ராகுவும் அவருடைய நட்சத்திரத்தில் ராகுவாக மாறுகிறார். அப்ப மிதுன ராசியில மேஷத்துக்கு 3ஆம் இடத்திலே நம்ம லக்னாதிபதியான செவ்வாய் அங்க இருக்கிறார். செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கிறது மிருகசீஷம். அது ரிஷபமான 2ஆம் இடத்துலையும் இருக்கு, மிதுனமான 3ஆம் இடத்துலையும் இருக்கு. அப்ப இது பேச்சு சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது, கருவிகள் சம்பந்தப்பட்டது, முயற்சி சம்பந்தப்பட்டது, சிறு சிறு பிரயாணங்கள், கான்டாக்ட் சம்பந்தப்பட்டது, நபர்களை சந்திப்பது. அந்த ஆதிக்கத்துல மிதுன ராசியில அங்க வேலை செய்யும். ஆனால் ராகு எங்க இருக்கார்? நம்ம லக்னத்துக்கு விரயஸ்தானத்துல இருக்கார். அப்ப 4, 8, 12 அப்படின்றது சனியினுடைய நட்சத்திரம் உள்ள இடம் மேஷ லக்னத்துக்கு. அப்ப அந்த 4, 8, 12 அப்படிங்கிறதுல எந்த கிரகம் இருந்தாலும் கொஞ்சம் சறுக்கலை தரும், தாமதத்தை தரும், தடைகளை தரும். அப்ப இந்த ராகு 12ல இருக்கும்போது அவருடைய சாரத்துல செவ்வாய் போறதுங்கிறது சின்ன சின்ன குளறுபடிகள். இப்போ ஒரு கம்யூனிகேஷன் பண்றோம், தகவல் தொடர்பு பண்றோம், அது ஃபெயிலியர் ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? கடினமான உழைப்புகளுக்கு ஆட்படுதல், கடினமான அலைச்சல் திருச்சல். இப்ப நம்ம உபயோகப்படுத்துற கருவிகள் ரிப்பேர் ஆகுறது, அல்லது அது ரிப்பேர் செலவு பண்ணி சரி பண்றது, அதனால ஏற்படக்கூடிய செலவுகள். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரி வகை. அப்ப அந்த வகையிலையும் நமக்கு செலவுகள், விரயங்கள், மனத்தாங்கல்கள், குறைபாடுகளை ஏற்படுத்துறது. இந்த 23 நாட்களும் இப்படியே இருக்காது. இப்ப நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு செவ்வாய் கெட்டவராக இருந்து 8ஆம் பாவு 12ஆம் பாவு குணச்சித்திரமாக நம்ம நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம கணிக்கணும். 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிக்கும் போது அதில் செவ்வாய் 8, 12 அதிகாரியாக அவர் இந்த கோச்சாரத்தில் இந்த 23 நாட்களில் நமக்கு திசா புத்தி அந்தரம் சூட்சமாக நடந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதுபோக ராகுவே நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக யார் ஒருவருக்கு வருகிறதோ அவர்களுக்கும் இந்த செவ்வாயினால ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். வேற திசா புத்திகள் இருப்பவங்களுக்கு இது பாதிக்காது. அதே மாதிரி இப்ப கோச்சாரத்துல செவ்வாய் என்பது நமக்கு அந்த மாதம் மாதம் நகருகின்ற கோள். இப்ப 23 நாள் மேஜரா இந்த ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கு. அந்த காலகட்டத்துல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஈடுபாடுகள், அந்த ஈடுபாடுகளில் நம்ம ஒரு எச்சரிக்கை கவனம் வச்சுக்கிட்டா இதனால பாதிப்பு இல்லை. இப்போ 7, 8, 9 ஆகிய தேதிகளில் அதில் மைன்யூட்டாக அந்த தேதிகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கருவிகளில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், தகவல் தொடர்பில் ஏற்படக்கூடிய தடைகள், நமக்கு தைரியத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள்,
இப்போ நம்ம துணிச்சலாக ஒரு காரியத்தில் இறங்கிடுவோம், அதை முடிக்க முடியாமல் தடுமாறுறதுங்கிறது அந்த 3 நாட்கள். அதுக்கப்புறம் 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் 10, 11, 12 செப்டம்பரில் அதில் நமக்கு பண வருவாய் உண்டு. நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி, நம்முடைய ஆற்றலை பயன்படுத்தி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளால் நமக்கு பண வரவு ஆதாயம் உண்டு. அதே போல் 12, 13, 14, 15, அதாவது 12ஆம் தேதி இரவு முதல், அப்போ 13, 14, 15ன்னு எடுத்துக்கலாம். இந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு மனசுக்கு இனிய மாதிரி வேலை நடக்கும். அப்போ நம்ம பேச்சினால ஒரு பண வரவு உண்டாகும். நம்மளுடைய அறிவினாலையும் நமக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் திருப்திகரமாக சப்போர்ட்டிங்காக முடியும். மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, நண்பர்கள் வழியில் திருப்தி ஏற்படும். 16, 17, 18 இந்த தேதிகளில் நமக்கு அது ஒரு கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வேலை செய்யும். குழந்தைகள் நலம், குதூகலம், சுபகாரியங்கள், இது சம்மந்தப்பட்டது. ஒரு பிரச்சனை இருக்கிறது தீர்வுக்கு வரும். அது வழக்காக இருக்கலாம், நம்மளுடைய நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைக்கிற நாட்களாக இந்த 3 நாட்கள் இருக்கும். 16, 17, 18, 19, 20, 21 இதில் வேலை நல்லா இருக்கும். வேலையில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதில் கணவன் மனைவி உறவு சார்ந்த சில வாக்குவாதங்கள் ஏற்படும். பட் இருந்தாலும் கூட நமக்கு பொருளாதாரத்துக்கு பாதிக்காமல் கொண்டு போகும். அதுக்கப்புறம் 22, 23, 24 இந்த தேதிகள் நமக்கு ஆதாயமாக இருக்கும். நம்ம தகவல் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர், நமக்கு ப்ராசஸ், அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியும். நம்ம எதிர்பார்க்கிறபடி செய்திகள் நமக்கு சாதகமாக இருக்கும். கலைத்திறமை மேம்படும். குழந்தைகள் நலத்தில் நம்ம எடுத்துக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். கல்வி சார்ந்து நன்மைகளை கொடுக்கும். 25, 26 இந்த 2 நாட்கள் கலைகள் ஈடுபாடு மட்டுமல்ல, ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஆதரவு, அரசாங்க ஆதரவு அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கிற நபர்கள் நம்மளை பாராட்டுறது, இதெல்லாம் நடக்கும். மகிழ்ச்சி கிடைக்கும். 26, 27, 28 26ஆம் தேதி காலையில் 11 மணிலிருந்து 27 மற்றும் 28 தேதிகள் நமக்கு இடம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கும், உறவினர்கள் சம்மந்தப்பட்டது, தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அது சாதகமாக செயல்படும். மற்றும் 28, 29 அதாவது 28 நண்பகல் 12:20 மற்றும் 29 வரைக்குமே அது ஒரு ஆற்றலை கொடுக்கும். அதாவது கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும். ஓரளவுக்கு தைரியத்தினால நம்ம ஏற்படக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும். தைரியம் நமக்கு கை கொடுக்கும், வளர்ச்சி கொடுக்கும். மற்றும் நமக்கு இந்த தகவல் தொடர்பு, அதிகப்படியான ஒரு ஈடுபாடு எடுத்துக்கிறது, மேல் படிப்பு, வெளிநாடு தொடர்பு, போதனா மார்க்கம், இது சம்மந்தப்பட்ட ஈடுபாடு, இடம் மாறுறது, இடம் விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறும்போது அது நம்ம வாடகை இடமா இருந்தால் அது மாற்றமாக ஏற்படும். விற்கிறதுக்கும் போது அந்த விற்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் நல்லபடியாக நடக்கும். அதை அந்த கடைசி 28, 29 நாட்கள். ஸோ 7ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை ராகுவின் வழியே செல்லக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய உணர்ச்சி கொந்தளிப்பை ஆளுகிறார். நம்மளுடைய அறிவு, தகவல் தொடர்பு திறமை, இதை ஆளுகிறார். அப்போ அதை நாம் ஒரு கால்குலேட்டிவாக நம்ம செய்யணும். அதில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும். செவ்வாய் முன்கோபத்தை உடைய கிரகம், ராகு தீவிரப்படுத்து கிரகம். அதனால் மிக மிக எச்சரிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருந்தால் நமக்கு சாதகமான பலன்கள் தான் நடைபெறும். செவ்வாய் நமக்கு லக்னாதிபதி.
செலவுகள், வேண்டாத செலவுகள், வேண்டிய செலவுகள் நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நாம் நம்ம அறிவை பயன்படுத்தி திட்டமிட்டுக் கொள்வது நல்லது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.